ஐயா, மனுஷன் வாழ்க்கையில என்ன சார் செய்யறான்? 60,000 லிட்டர் தண்ணி குடிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அவன் 60,000 லிட்டர் தண்ணி குடிக்கிறான். 3ல் 1 பங்கு தூங்குறான். 4 கோடி முறை இமைக்கிறான். 4000 லிட்டர் ரத்தத்தை இதயத்திலிருந்து உற்பத்தி பண்ணுறான். 30,000 எடை உணவு, அதாவது எடையில இந்திய யானையில 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 7 சாப்பிட்டு முடிக்கிறான். செத்து போயிடுறான் ஐயா, செத்து போயிடுறான். இது வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை? தாக்குண்டால் புழுக்கள் கூட தரை விட்டு துள்ளும். சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல்கள் கூட எழுந்திருக்கும். சாக்கடை கொசுக்களா நாங்கள்? இல்லை, சரித்திரத்தினுடைய சக்கரங்கள். இந்த சரித்திரத்தினுடைய சக்கரங்கள். முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை. பாதங்கள் நடக்க முற்பட்டு விட்டால் உனக்கு பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. உனக்கு பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. முயற்சி முயற்சி முயற்சி. தேனும் இனிப்பும் கருத்தும் குரலும் இரத்தமும் சிவப்பும் அனிச்சமும் மென்மையும் இடியும் ஓசையும் அருவியும் இறைச்சலும் போல வெற்றி உன்னை தேடி வர வேண்டும் என்றால் முயற்சி உன்னோடு இருக்க வேண்டும். அந்த முயற்சியை பத்தி தான் சார் பேச வந்திருக்கேன். முயற்சியா தெய்வ நம்பிக்கையா? ஐயா, அவரை போட்டா துவர மலைக்கும் துவர போட்டா அவர மலைக்கும். அப்படி ஒரு தேசத்துல தலையில்லாத ராஜகுமாரி தூர் இல்லாத குடத்தை எடுத்துட்டு கரையில்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனாலாம். அங்க தலையே இல்லாத மான் வேறே இல்லாத அருகம்பில்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத கண்ணே இல்லாத குருடம் பார்த்து காலே இல்லாத முடவன் கிட்ட சொல்ல அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான். குண்டு மானுக மேல படாம மானுக வயிற்றுல இருந்த குட்டிக்கு மேல பட்டு குட்டி செத்து போச்சு. அதை எடுத்து அறுத்து கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு தோலை கால் இல்லாத பந்தல்ல காய போட்டாங்களாம். அதை தலையே இல்லாத பருந்து ஒண்ணு எடுத்துட்டு போக அதை காலே இல்லாத முடவன் ஒருத்தன் விரட்டிட்டு போனான். அவனுக்கு காலில் குத்தின கண்டங்கத்திரி முள்ளு தலைக்கு மேலோடி வெளியில வந்துருச்சு. வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை போனா வைத்தியர் சொன்னாரு, ஆல வேறு அரச வேறு உங்க வேறு புரச வேறு இவ்வளவு வேறையும் கைப்படாம புடுங்கி உரல குப்பரக்கா போட்டு உலக்கப்படாம இடிச்சு கைப்படாம எடுத்து நாக்குப்படாம நக்குடாயா, இதுதான் உனக்குள்ள பத்தியனாரு. இப்படி வைத்தியம் சொன்ன வைத்தியனுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே நினைச்சு அடியே இல்லாத படி எடுத்து ஓட்டச்சாக்கில 9 முளம் உளுந்தளந்து சக்கரம் இல்லாத வண்டியில பாறையாத்தி நொண்டி வண்டியோட்ட குருடம் வழிகாட்ட வண்டி பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சான். ஏதாவது விளங்கிச்சா? ஒரு குழந்தை எப்படி பிறகுது? முதல்ல வெயிட் பண்ணி, அப்புறம் செலக்ட் பண்ணி, அப்புறம் பிளான் பண்ணி, அப்புறம் பிக்கப் பண்ணி, அப்புறம் ஸ்கேன் பண்ணி, பொம்புள்ள பிள்ளைன்னா அபாஷன் பண்ணி, ஆம்புள்ள பிள்ளைன்னா சிசேரியன் பண்ணி தான் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை சாதாரணமெல்லாம் பிறக்கிறது இல்ல, அது வயத்துக்குள்ள இருக்கின்ற பொழுதே அதனுடைய முதல் முயற்சி அங்க ஆரம்பிக்கிறது. கருவறையை விட்டு அது வெளியில வரணும்னா தானாக அது முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தாய்க்கு பிரசவ வலியே வரும். அப்படி முயற்சி செய்தா மட்டும்தான் அந்த குழந்தை முதல் வெற்றி படிக்கட்டாகிய இந்த பூமியில வந்து அதனுடைய சத்தம் முதல்ல பூமியில வரும். ஐயா, அதை விடுங்க. ஸ்கூலுக்கு போறாங்க ஐயா, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாரும் ஒரே குறிக்கோளோட தான் போறாங்க படிக்கணும்னு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. பையன்ல ஒருத்தன் 9 மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் 80 மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் 50 மார்க் எடுக்கிறான். எப்படி? அவனுடைய முயற்சி. ஜனார்த்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன் 5 வயது இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் அடிபட்டு கையில்லை கால் இல்லை. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய வாயை கொண்டு ஓவியம் தீட்டுகிறான். 7 வயது ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். வாயை கொண்டு ஓவியம் தீட்டுகிறான். இழந்த கைகளுடைய மீதி கைகளை வைத்து கீபோர்டு வாசிக்கிறான், கம்ப்யூட்டர் இயக்குகிறான். இன்றைக்கு கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, மொழி இருக்கு, நம்மளால செய்ய முடியலையே. இல்லாதவர்கள் முயலுகிறார்கள், முன்னேறுகிறார்கள். இருக்கிறவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறோம். கடவுளை பத்தி சொன்னாங்க ஐயா, கடவுள் கூட ஒன்னே ஒண்ணுதான் செய்வான். இந்த திட்டம் போடுறாங்கல்ல அவங்களுக்கு வெறும் கோமணம் மட்டும்தான் கொடுப்பான். இறை நம்பிக்கையோட இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பேண்ட் கொடுப்பான், ஆனா பெல்ட் கொடுக்க மாட்டான், அப்பப்ப அவுத்து விட்டுருவான். ஆனா முயற்சி செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கு பேண்ட் கொடுப்பான் சார், பெல்ட்டோடி கொடுப்பான். கடைசி வரை அது அவனுக்கு கூட இருக்கிறது மாதிரி கொடுப்பான். நம்முடைய மாவட்டத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல? ஐயா, துணி போடுறதுக்கு முடியாது, இடுப்புக்கு மேல முட்டிக்கு கீழே எங்களுடைய பெண்கள் துணி உடுத்தது கிடையாது. இன்னைக்கு இப்படியா இருக்கிறாங்க? எங்க பாட்டிக்கு வயசு 73. பாட்டிகிட்ட கேட்கிறேன், பாட்டி கிறிஸ்துமஸுக்கு உனக்கு என்ன பாட்டி துணி வாங்கணும், சாரி வாங்கிட்டு வராட்டா அப்படின்னு கேட்கிறேன்.
பாட்டி சொல்லுது, செருப்பால் அடிப்பேன், சுடிதார் வாங்கிட்டு வாடா. எவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல சொன்னாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு நம்மால ஊதக்கூடாதுங்கிறதுக்காண்டி. இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லா வீட்லயும் மேக்சிமம் ஆம்பளை தான் ஊதுறான். பெண்கள் வளரலையா? பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள். நல்ல புருஷனுக்கு அழகு எது தெரியுமா? சீரியல் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போனோம், அப்பதான் சாப்பாடு கிடைக்கிறோம். சீரியலுக்கு இடையில விளம்பர இடைவேளை அல்ல, அது விளம்புகிற இடைவேளை. சாப்பாடு விளம்புகிற இடைவேளை. அப்படி ஆயிடுச்சு. பெண்கள் முன்னேறி இருக்கிறாங்க. எப்படி முன்னேறினார்கள்? மேற்க போனா மேரி அக்கா ஒரு கூட்டம், கிழக்க போனா கிரேசி அக்கா ஒரு கூட்டம், தெற்க போனா தெரசாக்கா ஒரு கூட்டம், வடக்க போனா வசந்தாக்கா ஒரு கூட்டம் போட்டாங்க. சுய உதவி குழுன்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எல்லா பெண்களும் முன்னணியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பெண்களும் முன்னணியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறேன், காதல்ல கூட வெற்றி பெறணும்னா முயற்சி தான் தேவை. குருவ மன்னும் வில் வளைத்தால் சீதை, விடுக்கென்று வில் உழைத்தான் ராமன், அது காதல். அப்படிப்பட்ட காதல். என் நண்பன் ஒருத்தன் இருந்தாயா, என் நண்பன் ஒருத்தன் இருந்தான். ஒரு பிள்ளைய சின்சியரா லவ் பண்ணனா. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அடித்து விரட்ட அப்பனும் நோக்கினான். தூக்கி கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அடிச்சு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் மாதிரி சட்டை எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அடி அவ்வளவு அடி வாங்கிக்கிட்டு நொந்து நூலாகி வெந்து வெந்நீராகி சுட்டு சுண்ணாம்பாகி காஞ்சி கருவாடாகி போயிட்டான். அடுத்த நாள் அவன் சும்மா இருக்கல, முயற்சி செய்தான். ஆனால் வழியை மாற்றினான். என்ன செய்தான் தெரியுமா? படித்தான். இன்றைக்கு அவன் ஒரு பேங்க்ல அதிகாரியாக இருக்கின்றான். அந்த பெண் வீட்டில இருந்து வந்து அவனுக்கு வரம் பேசுகிறார்கள். அந்த பெண் வீட்டிலிருந்து வந்து வரன் பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முயற்சி தான் தேவை. பெரியார் தாசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு காலத்திலே அவர் திக்குவாய் உள்ளவர். இன்றைக்கு ஒரு பேச்சாளர். என்ன பேச்சாளர் தெரியுமா? உலகத்திலே அதிகமாக பேசி சம்பாதிக்கிறதே அவர் தான்யா. அவர் முன்னேறலையா? அம்பானி தெரியும், ரிலையன்ஸ் அதிபர் அம்பானி உங்களுக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு பம்பாய் தெரு ஓரங்களில் துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்த அம்பானியை உங்களுக்கு தெரியாது. அவன் முன்னேறினான், உழைத்தான். இன்றைக்கு இந்தியாவிலே 4வது பெரிய பணக்காரன். முயற்சி இல்லையா? அது மட்டுமா? நிலவுக்கு இங்கிருந்து ராக்கெட்டை அனுப்புகிறார்கள். ராக்கெட் சென்று கொண்டிருக்கிறது. 33 நிமிடம் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ராக்கெட் வேறு கிரகத்திலே சுத்த ஆரம்பிக்கிறது. முயற்சி செய்கிறார்கள். 33வது நிமிடத்திலே தொடர்பு இணைக்கப்படுகிறது. நிலவிலே மனிதன் கால் பதிக்கின்றான். முயற்சி இல்லையா? எட்டின் தியரி வடதுருவத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 7 முறை தோற்று போனவர். ஒவ்வொரு தோல்வியின் போதும் ஒவ்வொரு விரலை இழந்தவர். 3 விரலோடு இதோ வடதுருவத்தை நோக்கி பயணப்படுகிறான். என்ன நடந்தது தெரியுமா? வடதுருவத்தை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையிலே இழுத்துக் கொண்டிருந்த டிராக்சி வண்டிகள் சிதறி போனது. இழுத்துக் கொண்டிருந்த நாய்கள் செத்து போனது. அவன் நினைத்திருந்தால் அவனுடைய முயற்சியை அங்கே விட்டு திரும்ப வந்திருக்கலாம். செய்யவில்லை. வடதுருவத்தை அடைந்தான். அதுதான் சரித்திரம். கொலம்பஸ் இதோ சென்று கொண்டிருக்கிறான். 10வது நாளுக்குள் கரை தெரியவில்லை என்றால் திரும்பின இடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து திரும்ப வேண்டும். விடவில்லை. 9வது நாள் இரவு வரை அவனுக்கு கரை தெரியவில்லை. 10வது நாள் காலை வரை முயற்சி செய்தான். அவனுக்கு கரை தெரிந்தது. அன்பு நண்பர்களே, பூக்கள் காற்றில் உதிர்ந்தால் பூகம்பம் என்று புலம்பி திரியாதீர்கள். முன்னேறுங்கள், முயற்சி செய்யுங்கள். வெற்றியின் விலாசம்